திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை கூட்டம் பள்ளிக்காரணை மாமன்ற அலுவலகம் அருகில் நடைபெற்றது. இதில் கே.பி. கந்தன் சிறப்புரையாற்றினர். சென்னை மாவட்டம் அதிமுக சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளிக்காரணை 190வது வட்டம் மற்றும் 189வது வட்டம் மேற்கு மற்றும் கிழக்கு வட்டம் சார்பில் திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம். ஸ்டாலின் முதலமைச்சர் அவருக்கு முன்னாடி சொன்னார், எங்க எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலரோ இந்த 4 நகர்களும் ஒரு 1000 குடும்பங்கள் லட்சுமிகாந்த் அவர்களை கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர், இந்த இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி, என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் அரங்கநாதன் அவர்களை, பகுதி கழக விஜயார் இளைஞரணியுடைய சில சுரேஷ்குமார் அவர்களை, பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளிக்காரணை 190வது வட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பி. சிவபிரகாசம், 189வது மேற்கு வட்ட செயலாளர் கே. விஜயகுமார், 189வது கிழக்கு வட்ட செயலாளர் வி.எஸ்.டி. பிராமிஸ் அம்பேத்கர் ஆகியோர் ஏற்பாட்டில் பள்ளிக்காரணை மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் நடைபெற்றது. இதில் சென்னை புறநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்ட மன்ற உறுப்பினருமான கே.பி. கந்தன் மற்றும் கழக கொள்கை பரப்பு செயலாளர் கோபி காளிதாஸ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் பகுதி செயலாளர்கள் வி. குமார், ஜானகிராமன், டி.சி. கர்ணா, எம்.கே. பழனிவேல், மாமன்ற உறுப்பினர் கே.பி.கே. சதீஷ் மற்றும் மாவட்ட, பகுதி, வட்டக்கழக நிர்வாகிகள், மகளிரணி, இளைஞரணி உள்ளிட்ட பிற அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். செய்துவிட்டீர்களா? போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு அகவலை பணி வழங்கப்படும். செய்திருக்கிறீர்களா? பெண்களுக்கு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும். கொடுத்து விட்டீர்களா? கொரோனா காலத்தில் பாடுபட்ட செவிலியர்களை நிரந்தரமாக்குவோம். செய்திருக்கிறீர்களா? ஆசிரியர் பணிகள் நிரப்பப்படும். நிரப்பி இருக்கிறீர்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஸ்டாலினை கேட்க விரும்புகிறேன், இத்துணை வாக்குறுதிகளிலே எந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? 90% நிறைவேற்றி விட்டோம். வார்த்தா அளவெடுக்க எந்த நேரத்தில் பேசினாலும் என்ன பொய் பேசுகிறாய், என்ன பொய் பேசுகிறாய்? முதலமைச்சரை கேட்கிறேன், ஒரு சர்க்காரை ஆளுகிறாய, மக்கள் மன்றத்தில் பொய் பேசலாமா? அடுத்து இன்னொரு வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி கொடுத்தார். இதுலதான் எல்லாமே மாற்றி போட்டாங்க. பெண்களுக்கு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். யாருக்கு? ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும். மறுபடியும் சொல்லு, அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும். நான் கவுண்டமணி மாதிரி கேட்கிறேன், மறுக்க சொல்லு. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 1000 வழங்கப்படும். கொடுத்தாரா? அனைத்து பெண்களுக்கும் தந்தாரா? அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய். இங்க இருக்கிற பெண்களை கேட்கிறேன், உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா? பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டும். என்ன வெங்காயத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும்? அனைத்து அட்டைகளுக்கும் தருவேன் என்று சொன்னவள் விண்ணப்ப மனு ஏன் சேகரிக்கிறார்? விண்ணப்ப மனு கொடுத்தால் தான் 1000 வழங்கப்படும். ஒரு தகப்பனுக்கு பிரதமனாக இருந்தால் தேர்தலுக்கு முன்பு அறிவித்திருக்க வேண்டும். செய்தீர்களா? எவ்வளவு பேர் மனு செய்தது? 1,67,00,000. எத்தனை பேருக்கு நீங்கள் 1000 ரூபாய் தந்தீர்கள்? 1,06,00,000. மீதி எத்தனை பேர்? 57 லட்சம். அவர்களுக்கு உரிமை தொகை இல்லை. ஏன் இல்லை? அவர்களுக்கு தகுதியே இல்லை. என்னையா தகுதி வேணும்? கல்யாணம் முடிக்கணும், குழந்தை பெற்று, அவ்வளவுதானே. அது